இன்னைக்கு பார்க்க போற பதிவு பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்த பத்தி பார்க்க போறோம். நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த குலதெய்வம் தெரியாம இருக்கிறது. அதாவது குலதெய்வம்னா என்னன்னு தெரியல, குலதெய்வம் எங்க இருக்காங்கன்னு தெரியல. அந்த மாரி நெறைய பேர் வந்து நெறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க. அதுக்காக தான் நம்ம இந்த பதிவ போடுறோம். இத பத்தி நான் நெறைய இடங்கள்ல, நெறைய சேனல்ல பேசியிருந்தாலும், இந்த சேனல்ல ஏன் பேசுறேன்னா, இத பார்த்துட்டு நெறைய பேருக்கு ஏன்னா நெறைய பேர் இருக்கீங்க. உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கோம். அந்த எத்தனையோ பேருக்கு இந்த ஒரு பதிவு போய் சேரணுன்றதுக்காக தான் நான் இப்ப போடுறேன். வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. அதாவது குலதெய்வம் கோர இருந்ததுன்னா பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல வந்து திருமண தடை, குழந்தை இல்லாம இருக்கிறது, கடன் பிரச்சனை, நிம்மதியே இல்ல. எப்ப பார்த்தாலும் ஏதாவது இந்த தொழில் பாத்தீங்கன்னா, பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கும். ஆனா அந்த பிசினஸ்ல வந்து ஒரு லாஸ் ஆயிட்டே இருக்கு. வேலையே கிடைக்கல. எவ்வளவோ நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஃபாரின் போகணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால கிடைக்கல. அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இந்த குலதெய்வம் கோரனால நிறைய பேர் பாதிப்படைஞ்சிட்டு இருக்கீங்க. குலதெய்வம் வந்து நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப ஜாதக ரீதியா எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கான தீர்வு தான் இப்போ சொல்லப் போறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் வந்து இஷ்ட தெய்வம் நம்மளுடைய எல்லையம்மன் இருக்காங்கல்ல, அதாவது ஊருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எல்லையம்மன் இருப்பாங்க. அவங்களிடமிருந்து வேறுபட்டவங்க தான் பார்த்தீங்கன்னா, இந்த குலதெய்வம். குலதெய்வம் பார்த்தீங்கன்னா, அதாவது சொல்லுவாங்க, "சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, குலதெய்வத்துக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை" சொல்லுவாங்க. என்னதான் நம்ம வந்து இஷ்ட தெய்வமா வந்து முருகரை வழிபடுறேன், நான் வந்து வராகி அம்மனை வழிபடுறேன், நான் வந்து அம்மன் தெய்வங்களை வழிபடுறேன், அந்த மாதிரி எந்த மாதிரி சிவபெருமானை வழிபடுறேன், பெருமாளை வழிபடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் நம்ம இஷ்ட தெய்வங்களை நினைச்சு வழிபட்டாலும் குலதெய்வத்துடைய அருள் இல்லைன்னா எந்த விதமான பரிகார பூஜைகள், அதாவது எவ்வளோ பெரிய ஹோமம் பண்ணாலும் சரி, பெரிய பெரிய பரிகார ஸ்தலம் போயிட்டு அங்க பரிகாரம் செஞ்சாலும் சரி, குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லாம எது பண்ணாலுமே அது வேஸ்ட் தான். அதாவது உங்களுக்கு வந்து அந்த ஒரு அனுகிரகம்ன்றது வந்து கிடைக்காது. குலதெய்வம் குறைய வச்சுட்டு நம்ம எங்க போய் சுத்தி சுத்தி நம்ம என்னென்ன விதமான பரிகாரங்கள் பண்ணாலுமே அது வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கவே கொடுக்காது. குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் பலன் கொடுக்கும். நீங்க சொல்லலாம், நான் என் இஷ்ட தெய்வத்தை பிடிச்சிட்டு இருக்கேன். இஷ்ட தெய்வத்தை பிடிச்சிட்டு இருக்கீங்க, தப்பு கிடையாது. இஷ்ட தெய்வத்தை வேண்டுங்க. ஆனா குலதெய்வத்தை மறந்துட்டு, அதாவது எப்படின்னா, பெத்த தாயை மறந்துட்டு வளர்த்த தாயை மட்டும் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறதுக்கு சமம் தான் இந்த குலதெய்வத்தை மறக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க குலதெய்வத்தை மறந்தீங்கன்னா உங்க குலமே போயிடும். அதாவது வாழடி வாழையா உங்கள் குலத்தை காக்கிற தெய்வம் தான் குலதெய்வம். என்னதான் வந்து முன்னோர்கள் கும்பிட்ட தெய்வம் தான் வந்து குலதெய்வம். அதாவது உங்களுடைய முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன், அதுக்கடுத்து நீங்க, அதுக்கடுத்து உங்க பிள்ளைங்க, அந்த மாதிரி தான் வந்து குலதெய்வத்தை கும்பிட ஆரம்பிக்கணுமே தவிர, நீங்க வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த குலதெய்வத்தை வந்து மறந்துட்டு நீங்க இஷ்ட தெய்வத்தை மட்டும் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க இப்ப நிறைய பேர். இப்போ குலதெய்வத்தை வந்து எப்படி வந்து நாங்க கண்டுபிடிக்கிறது? அதாவது குலதெய்வத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய லக்னத்துல இருந்து பாத்தீங்கன்னா 5ஆம் பாவகத்துடைய அதிபதி யார நிக்கிறாங்களோ, இப்போ வந்து ஆண் கிரகம் இருக்கு, பெண் கிரகம் இருக்கு. இப்போ 5ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா, இப்போ ஆண் ராசி ஆண் கிரகம் இருந்தால், 5ஆம் வீட்டு அதிபதியா ஆண் வந்தால், இப்போ ஆண் சம்பந்தப்பட்ட குலதெய்வமா உங்களுக்கு இருக்கும். ஆண் கிரகம்னா என்ன? அதாவது சூரியன், குரு பகவான், செவ்வாய் பகவான், இவங்க 3 பேரும் தான் பாத்தீங்கன்னா ஆண் கிரகம். பெண் கிரகம் பாத்தீங்கன்னா சந்திர பகவான், சுக்கிர பகவான் தான் வந்து பெண் கிரகம். அலி கிரகம் பாத்தீங்கன்னா புதன் பகவானும் சனி பகவானும் தான் அலி கிரகம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 3 பேருமே இருப்பாங்க. சப்போஸ் வந்து இப்போ செவ்வாய் வந்து இப்போ 5ஆம் பாவத்துல வந்து செவ்வாய் நின்றுட்டு இருந்தாருன்னா உங்களுடைய ஆண் சம்பந்தப்பட்ட தெய்வம் தான் உங்களுக்கு குலதெய்வமா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டா சொல்லிடலாம். அதாவது லக்னத்துல இருந்து கால்குலேட் பண்ணும்போது, இப்போ நீங்க ஒரு கும்ப லக்னமா இருந்தா லக்னம் 5ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசியா வரும். அப்ப மிதுன ராசியுடைய அதிபதி யாரு? புதன் பகவான். ஸோ வந்து 2 குலதெய்வம் இருக்கும். ஏன்னா அலி கிரகம் சொன்னேன்ல உங்ககிட்ட, அதனால 2 குலதெய்வம் வந்து உங்களுடைய குலதெய்வமா இருக்கும். அதாவது ஆண் கிரகமும் உங்களுடைய குலதெய்வம், பெண் கிரகமும் உங்களுடைய குலதெய்வம் சொல்லிட்டு கரெக்டா சொல்லலாம். சரிங்க மேம், நம்ம இப்போ வந்து ஆண் தெய்வமா பெண் தெய்வமா கண்டுபிடிச்சிட்டோம். எந்த இடத்துல இருக்கு அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுவும் 5ஆம் வீட்டு அதிபதியை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதாவது வந்து பஞ்சபூதங்களால உருவானது தான் பாத்தீங்கன்னா இந்த உலகம்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரிதான் ராசிகள்லயும் பஞ்சபூதத்துடைய தன்மை இருக்கு. அதாவது நீர் ராசி, நிலராசி, நெருப்பு ராசி, காற்று ராசின்னு சொல்லிட்டு ராசிகள்லயும் வந்து பஞ்சபூதத்துடைய தன்மை இருக்கு. இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கும்ப லக்னம்னா 5ஆம் வீட்டு அதிபதியா புதன் வந்தாருன்னு சொல்றேன். இப்போ புதன்னா இப்போ மிதுன ராசி வருது. இப்போ மிதுன ராசின்னா பாத்தீங்கன்னா காற்று ராசி. ஸோ காற்று ராசின்றதுனால இந்த மரங்கள் நிறைய நிறைந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் இருக்கும்.
இப்போ வந்து மேஷ ராசியா வந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி வந்து மேஷ ராசி. அதாவது லக்னத்துல இருந்து கால்குலேட் பண்ணணும். லக்னத்துல இருந்து கால்குலேட் பண்ணும்போது 5ஆம் வீட்டு அதிபதியா மேஷ ராசி வந்ததுன்னா நெருப்பு ராசி மேஷ ராசி. ஸோ நெருப்பு ராசின்னும் போது அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நெருப்பு ராசின்னா இந்த மலைகள் இருக்கு பாருங்க, மலைகள் பக்கத்துல வந்து குலதெய்வம் இருக்கும். இப்போ வந்து அடுத்து பாத்தீங்கன்னா நீர் ராசி. நீர் ராசின்னது வந்து இப்போ மீன ராசி, விருச்சக ராசி, கடக ராசி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீர் ராசிக்காரர்கள். இப்போ நீர் ராசின்றதுனால இப்போ நீர் ராசின்னும் போது ஏதாவது நீர்நிலைகள், அதாவது இந்த ஆறு, குளம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் இருக்கும். இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா உங்களுடைய கரெக்டா வந்து உங்களுக்கு குலதெய்வம் என்ன அப்படின்றத வந்து கரெக்டா நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எந்த இடத்துல இருக்குன்றதுக்கு நம்ம எல்லாமே வந்து நம்ம சொல்லிடலாம். இப்போ நான் நிறைய பேருக்கு வந்து குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் நான் குலதெய்வம் கண்டுபிடிச்சி அது சப்போஸ் சொல்லிட்டு தான் இருக்கேன். சப்போஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஜாதகமே கிடையாது. நாங்கள் எப்படி குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது? எனக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியாது. டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து டைம் தெரியாது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் இருக்கும்போது எங்களுக்கு எப்படிமா நாங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம், எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி நீங்கள் சில பேர் கதறிட்டு இருக்கிறது எனக்கு காதில் கேட்டுட்டு இருக்கு. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய குலதெய்வம் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அத்தி மரம் இருக்கு பாருங்க. அத்தி மரத்துலேருந்து ஒரு கிளையை வந்து உடச்சி எடுத்துட்டு வந்து வீட்டு நிலவாசல் வெளியில வச்சிடுங்க. வச்சுட்டு ஒரு படையல் போட்டுருங்க. அந்த படையலில் பார்த்தீங்கன்னா அவல் பொரி கடலை போட்டுட்டு ப்ளஸ் வந்து ஏதாவது ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சுட்டு அந்த ஒரு 3 முக்கோணமாக பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழத்தை வச்சிடணும். எலுமிச்சை பழம் வச்சுட்டு நடுவில் வந்து கற்பூரை ஏற்றிட்டு எனக்கு குலதெய்வம் தெரியல, நீங்கள் யார் எங்கள் குலதெய்வம் நான் கண்டுபிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன், எனக்கு என் குலதெய்வத்தை காமிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 48 நாள் வேண்டுதல் வைங்க. 48 நாள் நீங்கள் வேண்டுற வேண்டுதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிறைவேறும். அது ஏன் எப்போ பார்த்தாலும் 48 நாள் வேண்டுங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க, ஏன் 10 நாள் வேண்டக்கூடாதா, 15 நாள் வேண்டக்கூடாதா அப்படின்னு சில பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரம், 9 நவ கிரகங்கள், 12 ராசிகள் இவங்களுடைய கூட்டுத்தொகை தான் பார்த்தீங்கன்னா 48. அதனால தான் 48 மண்டலம் ஒரு விஷயத்தை நம்ம வேண்டணும்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறும். ஸோ உங்கள் குலதெய்வம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யார் மூலயமாவது உங்களுக்கு தெரியும். அதாவது ஒன்றே உங்களுடைய ரிலேஷன் மூலயமா தெரிய வரும், இல்லைன்னா வந்து யார்கிட்டையாவது இப்போ என்ன மாதிரி ஆளுங்கிட்ட அருள்வாக்கோ இல்லை ஜோதிடமோ கேட்கும் போது நாங்கள் வந்து அவங்களுக்கு குலதெய்வம் யாருன்றதை சொல்லி கொடுப்போம். அப்படி இல்லையா நீங்கள் வந்து அந்த இடத்துல தேடி போகும்போது இல்லை உங்கள் கனவுல காட்டுவாங்க. ஒரு சிலருக்கு கனவுல காட்டும் போது நீங்கள் அங்கே இடத்த போய் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த குலதெய்வம் அங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் குலதெய்வம் யாருன்றது கண்டிப்பா தெரியும். இதுவும் தெரியல அப்படின்றவங்க என்ன இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்க குலதெய்வம் யாருன்றதை வந்து நான் உங்களுக்கு பார்த்து கண்டிப்பா சொல்லிடுவேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.